ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பார்த்துட்டு இன்னைக்கு நான் ஒரு 3 ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணேன். நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாளா ஒரு நல்ல டவுன்ல போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன செய்யலாம், இந்த செய்திகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாளா ஒரு நல்ல டவுன்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு நான் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாகும். அடுத்ததா இந்த ஈரான் இஸ்ரேல் மோதல்னால கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்துட்டு இருக்கு. செபி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் மீதான ஒரு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. அடுத்ததா சீனாவோட பங்கு சந்தை ஒரு ஏற்றத்துல போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 4 காரணம் தான் நம்ம மார்க்கெட் வீழ்ச்சி அடைவதற்கு ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க. இந்த நேரத்துல நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன செய்யலாம்னா, நீங்க நல்ல லாபத்துல இருந்தீங்களா அந்த ஸ்டாக்கை வித்துட்டு மார்க்கெட் நல்லா இறங்கினோல கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நிப்டி 50 க்ளோஸ் ஆகும் போது -0.93% டவுன் ஆகி 25,014 புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 0.98% இன்னைக்கு டவுனு க்ளோஸ் பண்ணும்போது 81,688.45 புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிப்டி பேங்க்கும் இன்னைக்கு நல்ல டவுனு -0.74% டவுனு. ஆனால் இன்னைக்கு நிப்டி ஐடி மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ல கொண்டு போயிருக்காங்க. 0.36% பாசிட்டிவ் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸா எஃப்எல்டோல இருந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பிஎஸ்சி லிமிடெட், இன்ஃபோசிஸ். பிஎஸ்சி லிமிடெட், இன்ஃபோசிஸும் பாசிட்டிவ்ல தான் போயிருந்துச்சு. ஆனால் ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் ஒரு நல்ல டவுனு. நம்ம மார்க்கெட்ல எஃப்ஐ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் -20,822 கோடிக்கு எஃப்ஐ ஷேர்ஸை வித்துட்டு வராங்க. ஆனால் டிஐ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் சலிக்காம வாங்கிட்டே வராங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஐ 17,523 கோடிக்கு ஷேர்ஸை வாங்கிட்டே வராங்க. இன்னைக்கு எஃப்எல்டோல டாப் கெய்னர்ஸாக இருந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டோரல் ஃபார்மா, பேங்க் ஆஃப் பரோடா, டாக்டர் லால் பேத் லேப், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட், சேல். இந்த ஸ்டாக்லாம் ஓரளவு ஒரு ஏற்றத்தை காட்டியிருக்காங்க. ஆனா டாப் லூசர்ஸா பார்த்தீங்கன்னா எம்எல்டம் ஃபினான்சியல், சாம்பல் ஃபெர்டிலைசர், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஜிஎல்எஃப்சி, கிரானுலர்ஸ் இந்தியா. இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு 6% மேல கீழே டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு செக்டாரல் பர்ஃபார்மன்ஸ்ல கெமிக்கல் செக்டார் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுனு -2.10% வரைக்கும் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. அதனால தான் ஜிஎல்எஃப்சி, ஆர்சிஎஃப் இந்த கெமிக்கல் ஸ்டாக் எல்லாமே டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு நிப்டி ஐடி மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ல போனதுனால இன்ஃபோசிஸ் இந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் ஏற்றத்தை காட்டியிருக்காங்க. இந்த சரிவை பயன்படுத்தி நான் ஒரு 3 ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ணேன். அதுல முதலாவதா பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல 13% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணோம்னா நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா தான் நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்க பைசால கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸை வாங்கிக்கலாம். அதே மாதிரி வாங்கினீங்களா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஃப், ராஷ்டிரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல 12% மேலே கீழே இறங்கியிருக்கு. அது இல்லாமல் இன்னைக்கு கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல டவுனு. இன்னைக்கு ராஷ்டிரியா கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட் ஒரு 3% மேலே ஒரு நல்ல டவுனை காட்டியிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணேன். அடுத்த ஸ்டாக்கு குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக்கு கடந்த 6 மாசமா 15% மேல கீழே இறங்கியிருக்கு.
இந்த ஸ்டாக்கு என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. இந்த ஸ்டாக்குமே ஒரு ஃபண்டமெண்டல் வைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்களா கடந்த 6 மாசத்துல 14% வரைக்கும் கீழே டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்களா ஒரு 3% மேல டவுன் ஆயிருந்துச்சு. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நான் இன்னைக்கு அக்குமுலேட் பண்ணேன். நீங்களும் இந்த ஸ்டாக்கை நான் அக்குமுலேட் பண்ணணும்னு நினைச்சீங்களா நீங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம இந்த 3 ஸ்டாக்குமே என்னோட ஓன் அனலிஸ்ட்ல நான் வந்து பை பண்ணேன். நீங்க இந்த ஸ்டாக்ல நான் கன்சிடர் பண்ணணும்னு நினைச்சீங்களா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம எப்போதுமே நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு சொல்லவே முடியாது. அதனால இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கே ஏறும்னா சொல்லவே முடியாது. நம்ம வந்து எந்த அளவு பொறுமையா இருக்கோமோ நல்ல ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம்னா பொறுமையா இருக்கணும். நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக இருந்து அந்த ஸ்டாக்கை வந்து விற்றுட்டு வெளியில் வரணும். அப்படி தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து அப்ரோச் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்ம லாஸ் இல்லாமல் அந்த ஸ்டாக்ல லாபத்தை பார்த்துட்டு வெளியில் வரலாம். நான் எப்பயுமே இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் எதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையோ இல்லை ஓனாவோ அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.